शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பிரியவாளின் அனுக்கிரக அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய அனுக்கிரகங்களை பெரியவா பண்ணியிருக்கார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் அக்கறையுள்ள நிறைய தலைவர்களுக்கு தானாகவே அனுக்கிரகம் புரிந்துள்ளார் பெரியவர். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ஒரு அரசியல்வாதி, பொருளாதார நிபுணர், புள்ளியியல் நிபுணரும் கூட, பேராசிரியர். அவரோட 25வது வயதில் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு நிறைய அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில், அதாவது 1970 ஆரம்ப காலத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த சமயம், இவர் அரசாங்கத்தையும் பிரதமரை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தார். அப்போது இவர் மேலே நிறைய வழக்குகள் இந்திய அரசாங்கம் போட்டிருந்தாங்க. அந்த வழக்குகள் எப்படின்னா கடுமையான வழக்குகளாக இருந்தது. இவரை பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை அன்னைக்கு இருந்தது. இவரை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் வழங்குவதாக கூட இந்திய அரசு அறிவித்திருந்தது. அந்த டைமில் இவர் இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு தன்னோட நண்பர் வீட்டுக்கு கிளம்பிட்டார். ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். அந்த நண்பர் வீட்டில் தங்கி இருக்கிறப்ப அவர் மகா பெரியவாவுடைய திருவுருவ படத்தை அவருக்கு பரிசாக தந்தார். அது வரைக்கும் சுப்பிரமணியம் சுவாமிக்கு மகா பெரியவரை பற்றின எந்த பரிச்சயமுமே கிடையாது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறார். இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாவை பற்றின விளக்கம் தராரு அந்த நண்பர். அதை கேட்டு பெருசாக ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகலை சுப்பிரமணிய சுவாமி. சரின்னு அந்த படத்தை வாங்கி வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து இந்தியா வரணும்னு ஆசைப்பட்டு அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டில் இந்தியா வரார். ஃப்ளைட்டில் வரப்போ அவர் தூங்கியிருக்கார். தூங்குறப்ப கனவுல அவர் மகா பெரியவா உருவம் பதித்த அந்த ஃபோட்டோ கொடுத்தார் இல்லையா, அதே உருவத்தோட மகா பெரியவா கனவுல காட்சி தந்தார். இவர் விழித்து பார்த்துட்டு இவருக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறம் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக தான் எடுத்துட்டு இந்தியா, அதாவது டெல்லியில் ஃப்ளைட்டில் இறங்குறார். இறங்குறப்ப அவர் என்ன நினச்சாருன்னா, இறங்கின உடனே தன்னை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு இவர் நினச்சார். இறங்குறாரு. யாரும் இவரை கண்டுக்க கூட இல்லை, கைதும் பண்ணலை. நேராக பார்லிமெண்ட் போகிறாரு. பார்லிமெண்ட் உள்ளே என்ட்ராகிறப்ப வச்சும் இவர் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்தார். அங்கேயும் யாரும் இவரை கைது பண்ணலை, இவரை தடையும் பண்ணலை. நேராக ஹவுஸ் உள்ளே போயிட்டு இவரோட சீட்டில் உட்காந்தார். அப்போ சபாநாயகர் அதாவது ஹவுஸ் ஸ்பீக்கர் இறந்த உறுப்பினர்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிச்சுட்டு இருந்தார். இப்போ நிறைய பேர்களை வரிசையாக வாசிக்கிறார். அப்போ சுப்பிரமணிய சுவாமி எழுந்து, இந்திய ஜனநாயகமும் இறந்து போச்சு, அதுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக இந்திய அரசை விமர்சனம் பண்ணார். ஆனால் அப்போ கூட சுப்பிரமணிய சாமியை யாரும் கோவிச்சிக்கல, அதுக்கு எந்த எதிர்வினையும் யாருமே செய்யலை. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பெரியவாவுடைய மகிமையினால தான் நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெரியவாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். காஞ்சிபுரம் வந்தார். பெரியவா அப்போ ஒரு இடத்துல காஞ்சிபுரம் பக்கத்துலேயே ஒரு முகாமில் இருந்தார். பெரியவாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போனார். அந்த டைமில் நிறைய கூட்டம் இருந்தது. பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. இவரும் கியூவில் நின்று மெதுவாக நகர்ந்து பெரியவா இருக்கிற பக்கம் வந்தார். இவரை பார்த்த உடனே பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டார். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தன்னை பார்த்தோன்னே பெரியவா இப்படி எழுந்து போனதை பார்த்துட்டு
பெரியவாவுக்கு தன்னை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சி இவர் கொஞ்சம் சோகமாகவே தன்னோட காருக்கு வந்துடுறார். மடத்து அன்பர் ஒருத்தர் ஓடி வந்து, பெரியவா உங்களை கூப்பிட்றா, உடனே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். இவருக்கு ஒன்றுமே புரியல. திரும்ப பெரியவாவை பார்க்க போகிறார். பெரியவா ஒரு தனி அறையில் உக்காந்துருக்கா. அங்கே போயிட்டு பெரியவா தரிசனம் பண்ணுறார். பெரியவா இவரை பார்த்து, ஏன் நான் உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ கிளம்பிட்ட அப்படின்னு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக கேட்குறார். இவருக்கு அப்படி ஒரு வார்த்தை கேட்டோன்னே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. இல்லை, நான் வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்களை தரிசனம் பண்ண தான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்த்தோன்னே உள்ளே எழுந்து போனோன்னே நான் நினச்சிட்டேன் உங்களுக்கு என்னை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு. சுப்பிரமணிய சாமியை ஒரு முறை பார்க்குறார். பார்த்துட்டு தன்னோட கையில் ஒரு சீட் இருக்குது. அதாவது வந்து ஒரு பேப்பர் கட்டிங், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு ஆர்டிக்கிள், அதாவது சுப்பிரமணிய சாமி சம்மந்தமாக வந்த ஒரு ஆர்டிக்கிள். அந்த ஆர்டிக்கிளில் காமிக்கிறார். இது நீ தானே அப்படிங்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். மதுரை தான் உன்னோட பூர்வீகமா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி தலையாட்டுறார். நீங்கள் டெல்லியில் அப்பாவுக்கு உத்தியோகம்னால அங்கே செட்டில் ஆகிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமியுடைய வரலாறு தெரிஞ்சு அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத அங்கே பெரியவா பதிவு பண்ணுறார். இது எதுக்காக இதை சொல்கிறார் அப்படின்னா, சுப்பிரமணிய சாமி அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வரப்போ அவரை வந்து கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாமல் அங்கே அனுக்கிரகம் பண்ணது பெரியவா தான் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நடத்தி காமிச்சா பெரியவா. அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சாமி அடிக்கடி மகா பெரியவாவை சந்தித்து நிறைய விஷயங்கள்கிட்ட தெளிவு பெற ஆரம்பித்தார். பொருளாதாரம் சம்பந்தமாகவும் இந்திய அரசியல் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு முறை வந்து பெரியவா அரசியல் பற்றி பேசுகிறப்ப சுப்பிரமணிய சாமி கிட்ட சொல்கிறார், அதாவது எந்த பதவியையும் நீ தேடி போகாத, அரசியல் ரீதியாக நீ என்ன செய்யணுமோ அதை செய், பதவி உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரியே அவர் நடந்துக்கிட்டார். அவரை தேடி நிறைய பதவிகள் வந்தது. ஆனால் அவர் எந்த பதவியும் தேடி இது வரைக்கும் போகவே இல்லை. இப்படி இருந்த சுப்பிரமணிய சாமி மகா பெரியவா மேலே நிறைய பக்தி ஏற்பட்டு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்தியாவுடனான சீன உறவு வந்து ரொம்ப மோசமாகவே இருந்தது. 1962 சீனா இந்தியா போர் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 1400 இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க, 700 சீனர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ வந்து அந்த போரில் வந்து சீனா தான் வெற்றி பெற்றதாகவே அறிவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 67 ஒரு சீனா போர் நடந்தது. அதில் இந்திய வீரர்கள் 80 பேரும் சீன வீரர்கள் 400 பேரும் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனா என்ன பண்ணுச்சு, இந்தியாவை ஒரு எதிரி நாடாகவே பார்க்க ஆரம்பிச்சுது. இந்த டைமில் இமயமலையில் கேதார்நாத் அப்படிங்கிற இடம் தெரியும். அங்கே சிவன் கோவில் இருக்குது. அங்கே யாத்திரை நிறைய பேர் போவாங்க. அந்த போகிற வழியில் கௌரிகுண்டம் ஒன்று ஒரு ஏரியா இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து ரோட்வேஸில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து வண்டி எதுவும் போகாது, நடந்து தான் மலையில் 14 கிலோமீட்டர் ட்ராவல், அதாவது நடந்து போகணும் நம்ம. அந்த நடந்து போகிற இடங்களில் பாதி இடங்கள் வந்து சீன எல்லைக்கு உட்பட்டது. அதை கிராஸ் பண்ணி தான் அந்த கேதார்நாத் ஆலயத்துக்கு நம்ம போக முடியும். இந்த வாரில் தோல்வி அடைஞ்ச மனநிலையில் சீனா வந்து அந்த கேதார்நாத் போகிற வழியை வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்தியர்கள் யாரும் இந்த வழியை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து பேசினாங்க. ஆனால் வந்து சீனா அதுக்கு ஒத்துழைப்பு தரல. அதுக்கப்புறம் நிறைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் போய் பேசினாங்க. எந்த முடிவுமே வரல. அதுக்கப்புறமா 77 மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வரப்போ, அதாவது பாரத பிரதமராக வந்தோன்னே அந்த டைமில் இவர் பார்லிமெண்ட் உறுப்பினராக சுப்பிரமணிய சாமி அங்கே இருக்கார். அவரை பெரியவா ஒரு நாள் வர சொல்லி, சீனாவில் போயிட்டு இந்த கேதார்நாத்துக்கான வழியை விடணும்னு சொல்லிட்டு நீ அது சம்மந்தமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறார். ஆனால் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாருன்னா, பாரத பிரதமர், அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகளே போய் பேசினதுக்கப்புறமும் அவங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விஷயத்த சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினரான நாம் போய் பேசினா எப்படி ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். எல்லாம் உணர்ந்த பெரியவா தான் தான் இந்த விஷயத்தை நடத்தி வைக்க போகிறார், அதுக்கு ஒருத்தரை கருவியாக பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறதுனால
பெரியவா சொல்கிறார், நீ போய் பேசு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிறார். சுப்பிரமணிய சாமியும் பிரதமர் மொரார்ஜி தேசாய் கிட்ட வந்து அதுக்கான பர்மிஷன்லாம் கேட்குறார். அவரும் கொடுத்துறார். போய் பேசி நல்லபடியாக முடிஞ்சதுன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு நாள் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறார். சுப்பிரமணிய சுவாமி மட்டும் சில இந்திய தூதரக அதிகாரிகளுடன் சீனாவுக்கு போயிட்டு அங்கே கேதார்நாத் ஆலயத்துக்கு போகிற வழியை வந்து தடை பண்ணதை நீக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக பேச போகிறாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னு தெரிஞ்சோன்னவே சீனாவிலிருந்து சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறாரு. அங்கே இருந்த பிரதமர் வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாமல் கேதார்நாத் ஆலயத்துக்கு போக வழிவிட தயார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அதை துறக்கவும் ஏற்பாடு பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெரியவாவுடைய அனுக்கிரகம்னால மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கண்கூடு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக பெரியவா தானே முன்னாடி போய் அனுக்கிரகம் பண்ணிக்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இது போன்ற நிறைய அனுக்கிரக வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள லிங்கை பயன்படுத்தி நிறைய நீங்கள் பார்க்கலாம். பெரியவாளுடைய அனுக்கிரகங்களை நீங்களும் பெறலாம். நன்றி, வணக்கம்.